பராசக்தி வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்தி எதிர்ப்பு கிடையாது, ஹிந்தி எதிர்ப்பை துணிப்பை எதிர்த்து போராடுற ஒரு கதை. விஜய் படத்தினுடைய ட்ரைலர் பார்த்தீங்கன்னா 2 நாளில் ஒரு 40 மில்லியனுக்கு மேலே தாண்டி போச்சு. சிவகார்த்திகேயனுடைய ட்ரைலர் வந்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 36 மில்லியனுக்கு மேலே தாண்டி போயிடுச்சு. எல்லா டிக்கெட்ஸுமே ஃபுல்லாகிடுச்சு எல்லா தேட்டர்லையும். ஸோ அந்தளவுக்கு அதுக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவரும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக இருக்கார். அவரும் இன்னைக்கு 75 கோடி ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்காரு. லேஸில் வந்து பராசக்திக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கப்படவில்லை. அந்த முதல்ல பார்த்தாங்க இல்லையா தணிக்கைக்கு, அவங்க கொடுத்த சில கட்ஸை வேண்டான்னு நீக்கவும் செய்வாங்க. இவங்க வந்து புதுசாக சில கட்ஸை வந்து சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முக்கியமான சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி அந்த படத்தை பார்க்கறது மக்கள்? எப்போவுமே சென்சாரில் என்ன பண்ணுவாங்கன்னா, எதனால அந்த டைலாக்கே கட் பண்ண சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, மாநில அரசு எப்போவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு பக்கம் ஜனநாயகன் இஷ்யூ போயிட்டு இருந்தாலும் பராசக்தி படத்துக்கும் சில சென்சார் சிக்கல்கள் வந்துட்டு இருந்துச்சு. அந்த நிலையில இப்போ டிக்கெட் புக்கிங்லாம் ஓப்பன் ஆகி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த பராசக்தி படத்துக்கான ப்ரொமோஷன் அதிகம், சில விஷயங்கள் பராசக்தி படத்துக்காக ஃபேக்காக பண்ணுறாங்க அப்படின்ற நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? இந்த உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது வந்து ஜனநாயகனுடைய ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் பலருடைய விமர்சனங்கள் என்னவாக இருந்துச்சுன்னா, வழக்கமான கமர்ஷியல் படம், வழக்கமான மசாலா படம், பல படங்களில் விஜய் இந்த மாதிரி நடிச்சிருக்காரு. திருப்பாச்சி, கில்லி, அதுக்கப்புறம் சிவகாசி, இப்படி நிறைய படங்களில் வந்து விஜய் இந்த மாதிரி படங்கள், அதாவது வந்து ஒருத்தரை எதிர்த்து போராடுற படங்கள் நிறையா நடிச்சிருக்கிறாரு. இந்த ட்ரைலரை பார்த்தா என்ன தோணுது அப்படின்னா, ஒரு பொண்ணு, வளர்ப்பு பொண்ணுன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு நடக்கிற சில பாலியல் தொந்தரவுகள், அதை எதிர்த்து வந்து விஜய் போராடுறாரு. அந்த போராட்டத்துக்குள்ளே எப்படி வந்து அரசியலுக்குள்ளே போகிறாரு, அங்கே என்ன கனெக்ஷன் இருக்குது, அங்கே என்ன வந்து அரசியல் எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள எதிர்த்து பழி வாங்குறாரு, வெற்றி அடைகிறாருங்கிறது தான் கதை. இந்த மாதிரியான கதைகள் வந்து பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து விஜய் நடித்த படங்கள் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி படங்கள் வந்து ரஜினிலேருந்து, கமல்லேருந்து, விஜய்லேருந்து, அஜித்லேருந்து, சூர்யாலேருந்து, சிம்புலேருந்து, தனுஷ்லேருந்து பல பேர் நடிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் வந்த மதராசி படம் சிவகார்த்திகேயனும் இதுதான் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த மசாலா படத்துக்கான ஒரு டெம்ப்ளேட்டு, வழக்கமான ஒரு ஃபார்முலா தான் அந்த படத்தில். அது வந்து ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன தான் மசாலா படமாக இருந்தாலும் அதில் விஜய் வந்து ஹீரோனும் போது அது ஆடியன்ஸ் வந்து நிச்சயமாக லைக் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி படங்களை தான் விஜய் மாதிரி ஸ்டார்ஸ் கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு ஆட்டம், பாட்டம், ஃபைட்டு, குத்து, பஞ்சு டைலாக்கு, விஜயோட வாக்கு, லுக்கு, அப்படி ஸ்டைலாக திரும்பி நின்று பேசுகிறது, அப்படி திரும்பிட்டு போகிறது, ஐ எம் கம்மிங் அப்படிங்கிறது, இதெல்லாம் தான் வந்து ரசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஹீரோ படம், ஸ்டார் படம், இந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்தாலே போதும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்தாலே பெரிய வெற்றி அடைஞ்சணும்னு நினைக்கிறாங்க. இது உண்மை தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் இது வந்து வழக்கமான டெம்ப்ளேட் படம், ஒரே டெம்ப்ளேட் படம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, பராசக்தியோடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பராசக்தியோடைய ட்ரைலர் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பராசக்தி வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பராசக்தி வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு ஹிந்தி எதிர்ப்பு கிடையாது, ஹிந்தி எதிர்ப்பை துணிப்பை எதிர்த்து போராடுற ஒரு கதை அப்படிங்கிற போது அது வந்து ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் கனெக்ட் ஆகக்கூடிய கதை, மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய கதை. அதனால் அந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பராசக்தியினுடைய வரவேற்பு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாச்சு. இது வந்து மக்களோட பெரிய லெவலில் கனெக்ட் ஆன மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்க படம் தான் பராசக்தி. இப்படி இருக்கும்போது இது பராசக்திக்கும் பார்த்தீங்கன்னா சென்சாரில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. பராசக்தி சென்சார் அப்ளை பண்ணாங்க. பராசக்தியோடைய சென்சாருக்கு படம் பார்த்தவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய கட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து டயலாக்லாம் நிறைய டயலாக் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசை எதிர்த்து பேசுகிற டயலாக் மாதிரி இருக்குது. டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு அதர்வா பேசுகிற டயலாக்லாம் கட் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு படைப்பாளியாக பார்த்தீங்கன்னா சுதா கோங்கரா வந்து
இந்த படத்துக்கு ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டாங்க. ரிவைசிங் கமிட்டியில் பார்த்தவங்க அவங்க வந்து வேறு சில கட்ஸை கொடுத்துருக்காங்க, சில கட்ஸை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, சரி பரவாயில்லைன்னு. ஸோ மொத்தத்தில் வந்து இங்கேயுமே நிறைய கட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ 23 கட்ஸ் ஒன்றுமா கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது ஏற்றுக்கிட்டு இப்போ வந்து படத்தினுடைய சர்டிஃபிகேட் கொடுங்கன்னும் போது யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதுலேயுமே பெரிய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. லேஸில் வந்து பராசக்திக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கப்படவில்லை. ஸோ இதுதான் வந்து உண்மை நிலவரம். இதுதான் உண்மை நிலவரம். என்ன நிலவரம்னா, விஜயோட படம் வழக்கமான மசாலா படம், பராசக்திங்கிறது வந்து நம்ம உணர்வோட கனெக்ட் ஆன ஒரு சென்டிமெண்ட் படம் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள். புதுசாக இருக்கும் பராசக்தின்னு நினைக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்த படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பராசக்திக்கு ஒரு பெரிய ஹைப் ஆயிருக்கு. பராசக்தியினுடைய எப்படி சொல்கிறது, ட்ரைலரையும் நிறைய பேர் விரும்பி பார்த்ததுக்கும் இதுதான் காரணம். இப்போ இந்த விஜய் சிவகார்த்திகேயன் படம் ரெண்டும் ஒன்றா வருதுன்னும் போதே பார்த்திங்கன்னா, அது வருதுன்னு சொன்னதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. பெரிய வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய சண்டை போயிட்டுருக்கு. அதாவது விஜயுடைய ரசிகர்கள் சிவகார்த்தியனை திட்டுறாங்க, சிவகார்த்தியன் ரஜினி ரசிகர்கள் விஜய் திட்டுறாங்க. இப்படி வந்து போயிட்டுருக்கு. அதனால் வந்து இந்த படத்துக்கு இந்த ட்ரைலர்லாம் வந்ததுக்கப்புறம் விஜய் படத்தினுடைய ட்ரைலர் பார்த்திங்கன்னா 2 நாளில் ஒரு 40 மில்லியனுக்கு மேலே தாண்டி போச்சு. ஆனால் வந்து சிவகார்த்தியனுடைய ட்ரைலர் வந்த ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 36 மில்லியனுக்கு மேலே தாண்டி போயிடுச்சு. ஒரு விஜய்க்கு வந்து இவ்வளோ வியூஸ் இருக்குது. அந்த விஜய் வந்து ஒரு மாசான நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார். அவருக்கு ஈக்குவலாக வந்து சிவகார்த்திகேயனுக்கு வியூஸ் வந்திருக்குமா வராதா அப்படின்னு ஒரு டிபேட் ஒன்று போயிட்டுருக்கு. அது வந்து பாட் வியூஸ், அதாவது வந்து காசு கொடுத்து இந்த வியூஸை ஏற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் வந்து எப்படின்னா, ஏதாவது ஒன்று சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு போட்டின்னு வந்ததுக்கப்புறம் 2 படங்களையும் அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால் உண்மையாக பார்த்திங்கன்னா பல பேர் வந்து பராசக்தி ட்ரைலர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு நினச்சி தான் பல பேர் பார்த்தாங்க. அந்த மாதிரி தான் பராசக்தியோட வியூஸ் வந்து பயங்கரமாக ஏறிச்சு. உண்மையாலுமே பராசக்திக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்காண்டி வந்து ஜனநாயகன் வந்து நல்ல படம் இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது, எங்கேயுமே நான் சொல்லலை. ஆனால் ஜனநாயகன் மாறியே பராசக்திக்கு ஒரு நேரடி போட்டின்னு ஒன்று உருவாகுதுல, அந்தளவுக்கு வந்து இதுலேயும் நல்ல கண்டென்ட் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த எதிர்பார்ப்பு. அப்போ உண்மையிலேயே வியூஸ் போயிருக்குதான்னு எடுத்துக்கலாமா நம்ம? உண்மையிலே வியூஸ் போயிருக்குன்றதுனால தான் அந்தளவுக்கு ஓடி இருக்கு. ஏன்மா நான் என்ன கேட்குறேன், ஒரு விஜயோட படம் அது நிச்சயமாக ஒரு பெரிய ஸ்டாரோட படம், அது ஒரு ட்ரைலர் வரும்போது பெரிய லெவலில் வியூஸ் போகும், அதுலாம் மாட்டு கருத்து கிடையாது. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவரும் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக இருக்கார். அவரும் இன்றைக்கி 75 கோடி ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்காரு. அமரன்லாம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய படம் கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய்க்கு மேலே வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவருக்குமே இன்றைக்கி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, பெரிய ஓப்பனிங் இருக்குது. அவரோட படம்னும் போது அவருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம தாழ்த்தி பேச முடியாது. அதாவது இப்போ வந்து ஜனநாயகன் படம் சிவகார்த்திகேயன் வந்து மெதராசி மாதிரி ஒரு படத்தில் நடித்து வந்திருந்தாருன்னா, அங்கே வந்து இதுவும் மசாலா படம்னும் போது இந்த போட்டியிலேருந்து சிவகார்த்திகேயன் தாங்குவாரா அப்படின்னா தாங்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி, உண்மை தான். ஆனால் இங்கே என்னென்னா, இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் ஜனநாயகன். பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் படமாக இருக்குது, ஒரு வித்தியாசமான படமாக இருக்குன்னும் போது அது வந்து நல்லா இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ எல்லா டிக்கெட்ஸுமே ஃபுல்லாகிடுச்சு எல்லா தேட்டர்லையும். ஸோ அந்தளவுக்கு அதுக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து இந்த ஜனநாயகன் வரல, அதோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது வந்து உண்மையான ஒரு எப்படி சொல்கிறது, அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான், அது நியாயமான எக்ஸ்பெக்டேஷன் தான். சரி, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் வராததுனால தான் பராசக்திக்கு தேட்டர்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, அதுதான் நான் சொல்கிறேன்ல, இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஜனநாயகன் வந்து வரலேன்னும் போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பராசக்திக்கு அதிகமான தேட்டர்ஸ் கிடைக்க தானே செய்யும். நியாயப்படி பார்த்துருந்தீங்கன்னா ஜனநாயகன் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா இப்போ 1000 தேட்டர் கொடுத்துருப்பாங்க. 10ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகனுக்கு வந்து ஒரு 600 ஸ்க்ரீன்ஸு, பராசக்திக்கு ஒரு 400 ஸ்க்ரீன்ஸுன்னு இருந்திருக்கும். இப்போ ஜனநாயகன் படம் வந்து பல தேட்டர்களில் வராது அப்படின்னும் போது, படமே ரிலீஸ் ஆகாதுன்னும் போது எல்லா தேட்டருக்காரங்களும் என்ன நினைப்பாங்க, இந்த பொங்கலுக்கு படம் போடணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது பராசக்தி தான் வருதுன்னும் போது எங்கள் தேட்டர்லேயும் பராசக்தி போடுங்க, எங்கள் தேட்டர்லேயும் பராசக்தி போடுவோன்னு ஆட்டோமேட்டிக்காகவே கேட்பாங்க. அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும் இல்லையா? அப்படி பார்த்திங்கன்னா பராசக்தியோட ஸ்க்ரீன்ஸ் வந்து நிச்சயமாக ஜாஸ்தியாகும். ஆனால் விஜய் படமாக இருந்தால் அது 1000 ஸ்க்ரீன்ஸில் வந்திருக்கும். பராசக்தின்னும்
அப்படின்னும் போது அந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 650 ஸ்க்ரீன்ஸோ இல்லை ஒரு 700 ஸ்க்ரீன்ஸோ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற ஸ்க்ரீன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ராஜா சாப்னு ஒரு படம் வருது, அது இல்லாமல் சிரஞ்சீவி நடித்த வெங்கடேஷ் நடித்த படங்கள்லாம் வருது, அதெல்லாம் போடுவாங்க. அதனால் வந்து இது தேட்டர் இப்படி டிவைட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிருக்கு. இது வரல, ஜனநாயகன் வரலைன்னும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்பாக தான் செய்யும். அது சரியான ஹைப்பு தான். சார், இன்னொரு பக்கம் பராசக்திக்கும் சென்சார் போர்டுக்கும் ஒரு ஃபைட் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? இதெல்லாம் முக்கியமான சீன், இதை கட் பண்ணால் எப்படி வரும்னு ஒரு பக்கம் பராசக்தி டீம் நிற்கிறாங்க. சென்சார்லேருந்து இந்த முக்கியமான சீன்லாம் கட் பண்ணால் தான் படம் தருவேன்னு நின்றுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சென்சார் போர்டு சொன்னது பராசக்தி கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுதா? ஆமாம்மா, நிச்சயமாக சென்சார் போர்டு சில வந்து கட்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த கட்ஸை எதிர்த்து வந்து சுதா கோங்கரா வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்காங்க. ரிவைசிங் கமிட்டியில் அவங்க வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கமாக பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த முதல்ல பார்த்தாங்க இல்லையா தணிக்கைக்கு, அவங்க கொடுத்த சில கட்ஸை வேண்டான்னு நீக்கவும் செய்வாங்க. இல்லைன்னா வந்து அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து புதுசாக சில கட்ஸை வந்து சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் வந்து அந்த ரிவைசிங் கமிட்டியோட தீர்ப்பு வந்து ஏற்றுட்ருப்பாங்க அந்த இயக்குனர் சுதா கோங்கரா. அதனால தான் அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. சென்சார் விதிமுறைக்கு உட்பட்டு சென்சார் போர்டு சொன்ன கட்ஸ் எல்லாம் கொடுத்ததுனால தான் அந்த யூஎஸ் சர்டிஃபிகேட்டை வந்து அந்த பராசக்திக்கு வழங்கியிருக்காங்க. ஒருவேளை ரிவைசிங் கமிட்டிலையும் சுதா கோங்கராக்கு மனசு திருப்தி இல்லை, இன்னும் நம்மளோட கண்டென்ட் வந்து அடிபடுது, நம்ம சொல்ல இந்த விஷயங்களை கட் பண்ணுறாங்கன்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து நீதிமன்றத்தை தான் நாடணும். எப்படி வந்து ஜனநாயகன் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்களோ அது மாதிரி அவங்களும் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். ஸோ என்னென்னா, இப்போ ஜனநாயகன் நீதிமன்றத்தை நாடினாங்க, 9ஆம் தேதி வர வேண்டிய படம் தள்ளி போயிடுச்சு. இப்போ நீதிமன்றத்தை நாடிட்டிங்கன்னா அது அப்புறம் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ ஒன்றுமே இல்லை, 6ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு போனாங்க. யார்? ஜனநாயகன். 6ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு போனாங்க. இந்த 9ஆம் தேதி தான் தீர்ப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நீதிபதி. 9ஆம் தேதி படம் ரிலீஸ். 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 9 மணிக்கு ரிலீஸு, கேரளாவில் 6 மணிக்கு ரிலீஸு. வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாக விடிஞ்சிடும். சீக்கிரம் டைமிங்ஸ் வேறு, அதனால் ஏர்லி மார்னிங் ஷோ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 மணி 4 மணிக்கெலாம் ஷோ அதிகாலையில் அங்கே நடக்கும். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் 9ஆம் தேதி 10:30 மணிக்கு தீர்ப்பு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லும்போது எப்படி வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்? ஸோ நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க. அதுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் தான் அந்த தயாரிப்பு நிறுவனமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் நாங்கள் 9ஆம் தேதி வரலைங்கிறத வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா சுதா கோங்கராவும் நீதிமன்றத்தை நாடி இருந்தால் அங்கே வந்து இது எப்போ முடியும்னு தெரியாது. ஜனநாயகனுக்கு என்ன பிரச்சனையோ அதே மாதிரி பராசக்திக்கும் பிரச்சனை வரும். இவங்களும் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாது. அது வேண்டாம், 10ஆம் தேதி நம்ம பிளான் பண்ணிட்டோம், ரிலீஸ் பண்ணிடலாம், நல்லதோ கெட்டதோ நம்ம ரிலீஸ் பண்ணிடலான்னு அவங்க கொடுத்த கட்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு யூஎஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெயினான சீனையே எடுத்துட்டா என்னதான் பார்க்க முடியும் படத்தில்? பராசக்தி படத்தில் முக்கியமான சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி அந்த படத்தை பார்க்குறது மக்கள்? எப்போவுமே சென்சாரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முழு காட்சியை நீக்க சொல்ல மாட்டாங்க. முழு காட்சியும் எடுத்துருங்க, மொத்தமாகவே எடுத்துருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காட்சியில் அவங்க வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிற விஷயங்களை மட்டுமே கட் பண்ண சொல்லுவாங்க. சில டயலாக்களை கட் பண்ண சொல்லியிருக்கலாம். நான் சொன்னேன்ல, டெல்லி தான் இந்தியாவா அப்படிங்கிற டயலாக்கை நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தால் அதை கட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவான டயலாக்ஸை கட் பண்ணியிருக்கலாம். இல்லை காட்சிகளில் 3 செகண்டு 4 செகண்ட் இப்படி ஏதாவது கட்ஸ் கொடுத்துருக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு முழு காட்சியுமே வந்து நீக்கணும்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன் இந்த காட்சியை வச்சிங்க, இது வந்து தேச துரோகத்துக்கு எதிர்ப்பான காட்சிகளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருந்தால் அப்போ வந்து இந்த கட்ஸை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் முழு கண்டென்ட்டுமே அடிபட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நடந்திருக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 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 டயலாக்கை வந்து முடியாதுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டா வேறு ஒரு டயலாக்கை சேர்த்து பண்ணலாம். ஒரு 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 உதாரணத்துக்கு டெல்லி தான் இந்தியாவா அப்படிங்கிற அந்த டயலாக்கை ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கு மேல் வேறு டயலாக்கை சேர்த்து கொடுக்கலாம். அதுக்கு வழிமுறைகள் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது காட்சிகள் பாதிக்கப்படுற மாதிரி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு புது காட்சியை உள்ளே சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க ஒத்துட்ருப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அதனால் படமெல்லாம் பாதிக்கிற மாதிரி ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. சார், அதே போல் நாட்டுக்காக போராடினவங்க நிறைய பேர் இருந்தாங்க. பராசக்தி படத்தில் மெயின் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசின ஒரு டைலாக் தான் அந்த படத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துச்சு. அந்த டைலாக்கே தூக்கணும்னு சென்சார் சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்போ எதனால் அந்த டைலாக்கே கட் பண்ண சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார். நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து மாநில அரசு எப்போவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த போராட்டங்கள் 65,
67 காலகட்டங்களில் மாணவர் போராட்டமாக மிகப்பெரிய போராட்டமாக வெடிச்சுது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல மாணவர்கள் வந்து உயிர் நீத்தாங்க. இது வந்து அன்றைக்கி சூழ்நிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 55-60 வருஷம் கழித்து கூட அந்த ஹிந்தி எதிர்ப்பு, அதாவது ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடுறோம் இல்லையா, அது இன்றைக்கும் நம்மக்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் மத்திய அரசு என்ன நினைக்கிறாங்கன்னா ஹிந்தி எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து அதை எதிர்த்து தான் போராடிட்டு இருக்கோம். இது வந்து 60 வருஷமாக நம்மளுடைய வந்து நிலைப்பாடு இப்படியே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த சில வசனங்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிரான வசங்களாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா, அது அவங்க கொள்கைக்கு எதிரான வசங்களாக இருக்குதுன்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக அதை நீக்க சொல்லுவாங்க. நீக்கினதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லுவாங்க. மத்திய அரசு அலுவலகம், அதாவது மத்திய அரசினுடைய முடிவு, இது சென்சார் போர்டுங்கிறது மத்திய அரசினுடைய அட்டானமஸ் பாடி. அப்படி இருக்கும்போது அவங்க சொன்னதை நம்ம கேட்டு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்படி கட்டுப்பட முடியாதுன்னா நீதிமன்றத்துக்கு போகணும். நீதிமன்றத்திலையும் வந்து நீக்கணும்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? நீக்கி தான் ஆகணும். அதனால் வந்து முதல்ல பிரச்சனை வேணான்னு ஒரு சில காட்சிகளை வந்து வசனங்களை வந்து நீக்கியிருப்பாங்க. அதனால படம் பாதிப்பு ஆகாதுன்றது தான் என்னுடைய கணிப்பு. சார், இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதே சமயம் பராசக்தி படம் ரிலீஸ் ஆகும்போது விஜய் ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க பராசக்தி படம் ரிலீஸ் ஆகவே விட மாட்டோம், தேட்டர் வாசலில் போய் பேனரை கிழிப்போம், அது இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமாக நாங்கள் உருவாக்குவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? அதெல்லாம் எதுவுமே நடக்காது. அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணாங்கன்னா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும். லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்தால் தக்க நடவடிக்கையை வந்து போலீஸ் எடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியெல்லாம் பண்ணவே முடியாதுமா. இது ஒரு ஜனநாயக நாடு. அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க? ஜனநாயகன் பேர் வச்சுருக்காங்கல்ல. ஒரு ஜனநாயகன் அவங்க படத்துக்கு பேர் வச்சுட்டு ஒரு அராஜகம் பண்ண முடியுமா? அப்படி போய் நீங்கள் தேட்டராக பூந்து நீங்கள் அடித்து உடச்சிருவீங்களா? அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படிலாம் பண்ணக்கூடிய மனநிலையில் ரசிகர்கள் இருந்தாலும் அதை மாற்றிக்கணும். அதுதான் உண்மை. ஒரு படம் அவங்களோட தலைவர் படம் தான். அது இன்றைக்கி பொங்கலுக்கு வர வேண்டிய படம், வர முடியாமல் போச்சு. அது பல காரணங்கள் இருக்கலாம், எது வேணாலும் காரணமாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு படம். அது வந்து பொறுத்திருந்து அவங்க பார்க்கணும். அந்த படம் எப்போ வருதோ அப்போ தான் அவங்களுக்கு பொங்கல்னு சந்தோஷமாக அதை வெயிட் பண்ணணுமே தவிர இந்த மாதிரி அடிதடி நாங்கள் தேட்டரில் போய் கிழிப்போம், ஸ்க்ரீனை கிழிப்போம், உடைப்போம் சீட்டை அப்படிங்கிறதெல்லாம் வந்து தப்பு. அதெல்லாம் வந்து செஞ்சாங்கன்னா நிச்சயமாக எப்படி சொல்கிறது, தண்டனைக்குரிய குற்றம். இதெல்லாம் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா. எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் எங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.